தூய்மை பணியாளர்கள்லாம் நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி திரும்பவும் பருவமழை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சானிடேஷன் ஒர்க்ஸ் நடக்காதனால வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் திரும்பவும் எங்கள் ஒர்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் போயிட்டு பணியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நேற்று தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வேலை செஞ்ச இடத்துல மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இதை இந்த அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவரையுமே அரசோட நடவடிக்கைகள் எதுவுமே தூய்மை பணியாளர்களுக்கு சாதகமாகவே இல்லை. இது வரைக்கும் ப்ரைவேட் நிறுவனமான அந்த ராம்கி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு. நேற்று அவங்க வேலை செஞ்ச இடத்துல ரிப்போர்ட் பண்ண தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வரைக்குமே அவங்க போராட்டம் பண்ண போய் சரி, அவங்களோட கோரிக்கை என்னன்னு உங்கள் காதில் விழுந்துச்சா அப்படின்னு தெரில. ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கையை முற்றிலும் மறந்துட்டு ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க கேட்டது எங்களுக்கு இந்த கோரிக்கை இருக்குது, எங்கள் வேலையை நிரந்தரம் பண்ணுங்க. அதுவும் அவங்க புதுசாலாம் ஒன்றும் கேட்கல. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுத்த ஒரு விஷயந்தான். அதை மறந்துட்டு அதை பண்ணாமல் இப்போ ஏன் இதை ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பித்தாங்க. அது எதுவுமே காதில் வாங்காமல் நீங்கள் அவங்கள நைட்டோட நைட்டாக அடித்து இழுத்துட்டு போனீங்க. ராம்கிங்கிற அந்த ப்ரைவேட் நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் போன உடனே கிட்டத்தட்ட 2000 தூய்மை பணியாளர்களை அவங்க வேலை நீக்கம் செஞ்சுருக்காங்க. தென் அந்த 2000 பேருக்கு பதிலாக வேறு வேலை ஆட்களை வேலைக்கு எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் போது இங்கே தூய்மை பணிகள் நடந்தாகணும். ஸோ இப்படி வேலைக்கே எடுக்காமல் இருக்காங்க. இங்கே தூய்மை பணிகள் நடக்காமல் இருந்துச்சுன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் பருவமழை ஸ்டார்ட் ஆகிற இந்த நவம்பர் மாதத்தில். அதனால எந்த வகையிலையும் நாங்கள் இப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு எந்த வகையிலையும் இடையூறு தர மாட்டோம் நாங்கள் செய்கிற வேலையை வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நேற்று அவங்க வேலை செஞ்ச இடத்துல ரிப்போர்ட் பண்ண வந்தாங்க. அவங்கள மக்கள் நலத்துக்காக இந்த பருவமழை காலத்தில் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நாங்கள் சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறோம் அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர்களை அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுற விதம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உள்ளே வைக்கிறது இல்லை. இதுதான் சமூக நீதி.